அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் மனிதர்களுக்கு 3 நிலைகள் உண்டு. கேவலம், சகலம், சுத்தம் அப்படின்னு பேர். கேவலம்னா ஆன்மா எத்தகைய உடலோ கருவிகளோ இல்லாமல் ஆணவ மலத்தோடு மட்டும் பிணித்திருக்கும் நிலை. இந்த நிலையை இரவுன்னு கூட சொல்லுவாங்க. அகவலில் கூட கடைசியில் வரும் இரவு பகல் அப்படின்னு வரும். இந்த கேவல நிலையில் ஆன்மா அறிவு இல்லாமல் ஒரு ஜடப்பொருள் போல் இருக்கும். அதுதான் கேவலம். அதுக்கு அடுத்த நிலை இறைவனுடைய திருவருளினால் இறைவன் என்ன பண்ணுவார், நமக்கு இந்த தனுகரண புவனம் போவங்கள்லாம் கொடுப்பார் ஆன்மாவுக்கு. அப்போ அது வழங்கும் நிலை தான் சகலம்னு பேர். இதில் என்னன்னா ஆன்மா 3 மலத்தோடு சேர்ந்து சிற்றறிவை பெற்று இயங்கும். இது பகல்னு சொல்லுவாங்க. முதல்ல இரவு, இப்போ பகல். இந்த ரெண்டுமே இல்லாமல் சுத்தத்துக்கு போகணும். சுத்தம்னா பேரின்ப நிலைன்னு பேர். ஆன்மா இந்த 3 மலங்கள்லேருந்து இருந்தும் இந்த கருவிகளிலிருந்தும் நீங்கி தூய்மை அடையும் நிலை தான் சிவனோடு இரண்டால் கலந்து பேரின்பத்தை அனுபவிக்கிற நிலை. இதான் பகலற்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு பகலற்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ராமலிங்க சுவாமி இந்த வார்த்தைகள் சகலம் கேவலத்தை வச்சு ஒரு பாட்டு பாடுறார். இதெல்லாம் சன்மார்க்க நண்பர்கள்லாம் கொஞ்சம் விளங்காது. அதுக்காகத்தான் நான் மெனக்கட்டுட்டு இந்த பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, படிக்கிறேன் பாட்டு. பவமான எழுகடல் கடந்து மேல் கதியான பதிநிலை அணைந்து வாழ பகலான சகலமுடன் இரவான கேவல பகையும் தடாதபடி ஓர் தவமான கலனில் அருள் மீகாமன் அதனால் தவமான கலனில் அருள் மீகாமனால் அலது தமியே நடத்த வருமோ தானா நடக்குமோ என் செய்கேன் நின் திருச்சரணமே சரணம் அருள்வாய் உவமான மற்ற பரசிவமான சுதவெளி உறவான முதற் உறவே உருவான அருவான ஒருவான ஞானமே உயிரான ஒளியின் உணர்வே அவமான நீக்கி அருள் தில்லையம்பதி மருவும் அனலார் மகிழும் மணியே அகிலாண்டமும் சராசரமும் என்றருள் பரசிவானந்த வள்ளி உமையே அப்படின்னு பாடுறார். என்ன அர்த்தம்னா பவமான எழுகடல் கடந்துங்கிறார். பவம்னா பிறவி. பவம்னா பிறவி இருக்குது. 7 பிறவி இருக்குது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அப்போ 7 வகை அப்படின்னு 7 வகை என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அருட்பா 6ஆம் முறை எல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, 6 திருமுறை வச்சுருப்பீங்கள்ல. அதில் போதிங்கன்னா சித்தி வகை 3ன்னு இருக்கும். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தின்னு 3 வகைன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 7 வகை தோற்றம்னு எழுதியிருப்பார் ராமலிங்க சுவாமி. அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா அதில் வேறு மாதிரி எழுதியிருப்பார். தேவ 1, 2 மானுஷ்ய, 3 நரக, 4 மிருக, 5 பக்ஷி, 6 ஊர்வன, 7 விருஷம் அப்படின்னு எழுதியிருப்பார். இது உங்களுக்கு புரியணும்ல. அதுக்கு நான் 7 பிறப்பு என்னன்னு சொல்கிறேன்னா, தேவர், மக்கள். தேவர்னா வானுலகில் வாழும் தேவர்கள். மக்கள்னா 6 அறிவு கொண்ட மனிதர்கள். அப்புறம் 3 விலங்கு, நிலத்தில் வாழும் விலங்குகள். 4 பறவை, வானில் பறக்கும் பறவை. ஊர்வன நிலத்தில் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள். அப்புறம் 5 ஊர்வன, இந்த பாம்பு அதெல்லாம் போகுதுலையே அந்த மாதிரி. நீர் வாழ்வன,
இந்த கடல், நீரில் வாழும் மீன் போன்ற மிருகங்கள்லாம், உயிரினங்கள். தாவரங்கிறது அசையாத நிலையில் உள்ள மரம், செடி, கொடி. இதுதான் 7 வகையான சொல்கிறார். 7 வகையான பிறவிகள், பிறப்புக்கள் அப்படிங்கிறாரு. அதை அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ராமலிங்க சுவாமி தேவ, மனுஷ, நரக, மிருக, பட்சி, ஊர்வன, விருஷம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதில் என்ன வருதுன்னா, 7 வகை பிறவிகளையும் கடந்து, இந்த பிறவியெல்லாம் கடக்கணும் இல்லையா? 84 லட்சம் யோனிகள் இருக்குதுன்னு சொல்லி நான் கடந்த காணொலியெல்லாம் விளக்கியிருக்கேன். அப்போ நம்மலாம் எங்கே போகணும்? மேல் கதிங்கிற சிவகதி அடைந்து வாழ்வதற்கு பகல் போல ஒளி நிலவும் சகலம் அப்படிங்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சகலம்ங்கிறது என்னன்னா, இறைவன் ஆன்மாவுக்கு தனு கரண புவன போகமத்தை கொடுத்த வழங்குற நிலை. இதில் ஆன்மா 3 மலங்களோடு சேர்ந்து சிற்றறிவை பெற்று இயங்கும். இதுதான் பகல்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த பகல் போல ஒளி நிலவும் சகலம் சொல்கிறோம் இல்லையா? சகல அவத்தை, அவத்தைனா நிலை. அந்த ஒளி நிலவும் சகல அவத்தையுடன் இருள் சூழ்ந்த கேவல அவத்தைங்கிற கேவல நிலைங்கிறார். இருள் சூழ்ந்த கேவல நிலைன்னா அது அறியாமை நிலைன்னு பேர். ஆன்மா எத்தகைய உடலோ கருவிகளோ இல்லாமல் ஆணவ மலத்தோடு மட்டும் பிணித்திருக்கும் நிலை. இதை இரவுன்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஜடப்பொருள் போல் இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா இருள். அதனால் இருள் சூழ்ந்த கேவல அவத்தை அப்படிங்கிறாரு. இருள் சூழ்ந்த கேவல அவத்தை. அந்த சூழ்நிலையினால் இந்த 2 பேர்த்தினாலையும் தடைப்படாத வண்ணம், அதுக்கு தடைப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தவமாகிய ஒரு மரக்களத்தில் ஏறணும். தவங்கிற மரக்களத்தில் ஏறி திருவருளாகிய மாலுமியை வச்சுக்கணும். ஒரு ஓட்டுறவன் அங்கேருந்து இங்கே ஒரு கடல் தாண்டிங்கன்னா, ஒரு நதியை தாண்டிங்கன்னா ஒரு மாலுமி வேணும் இல்லை? இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுன்னா ஒரு மாலுமி வேணும். அந்த மாதிரி தவமாகிய ஒரு மரக்களத்தில் ஏறி திருவருளாகிய மாலுமை அவனை வச்சுக்கிட்டு அந்த கடலை கடக்க போகணும். ஆனால் நம்ம கடக்க முடியாது. முடியாது, தானாகவும் நடக்காது. நான் என்ன செய்கிறது? 2லேயும் இருந்துட்டு அதுக்கு முதல்ல சொல்லிட்டாரு கேவல நிலை சொல்லிட்டாரு, அப்புறம் சகல நிலையை சொல்லிட்டாரு. இப்போ இந்த சுத்தங்கிறது தான் திருவருள். அந்த சுத்தங்கிறது தான் திருவருள் நிலை. அந்த திருவருள் நிலைங்கிறதுக்கு பேரின்ப நிலைன்னு பேர். ஆன்மா என்ன பண்ணணும்னா 3 மலங்கள்லேருந்து இருந்து, கருவிகளில் இருந்து, கருவிகள்லாம் என்னது? தத்துவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த தத்துவங்கள் இருந்து நீங்கி தூய்மை அடையும் நிலையை தான் சிவனோடு 2 கலக்கும் பேரின்பத்தை அனுபவிக்கும் நிலை. இதுக்கு இரவு பகலற்ற இடம்னு சொல்லுவாங்க. என்னது? அதுதான் ஒரு பாட்டில் ராமலிங்க சுவாமி 9 வயசில் பாடுறாரு. நிலையுறும் நிராசையாம் உயர்குல பெண்டிரொடு நிகழ் சொந்தமாம் புதல்வனும் நெறிபெறும் புதார குணமென்னும் நற்பொருளும் மருணிக்கும் அறிவாம் துணைவனும் மலைவு அரு நிரங்கார நண்பனும் சுத்தமொரு மனமென்னும் நல்லேவலும் வரு சகல கேவலம் இல்லாத இடமும் அப்படிம்பார். வரு சகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு அருள்வாய்ம்பார். அப்போ அங்கே சகலம் கேவலம்னு எங்கே வந்தாலும் இதுதான். இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எல்லா பாட்டுலேயும் வரும். என்னன்னு புரியவே புரியாது உங்களுக்கு. சகலம் கேவலம் சுத்தம். கேவலம் சொல்லிட்டேன், சகலம் சொல்லிட்டு சுத்தம். சுத்தத்துக்கு போகணும். அப்போ சுத்தத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? தவமாகிய மரக்கலம் ஏறி திருவருளாகிய மாலுமையை வச்சுக்கிட்டு நம்ம அந்த கடலை கடக்கணும். இந்த கடல் பவமான 7 கடல். 7 கடல் இருக்குது. அந்த 7 கடலை தாண்டணும். இது தானாக நடக்குமா இல்லை நீ நடக்க வைப்பியா? இது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருவடியில் துணை புரிஞ்சால் நான் கடந்துருவேன். உன்னுடைய திருவடி கிடைச்சதுன்னா நான் கடந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாரு? உவமானமற்ற பரசிவமான சுத்தவெளி உறவான முத்தர் உறவேங்கிறார். உவமானம்னா ஓமே சொல்ல முடியாது. ஒப்பில்லாத பரசிவமாகிய தூய வெளியில் கலந்து உறவாடுகின்ற இந்த ஆன்மாக்களுக்கு உறவ ஆனவங்களே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? உருவான அருவான ஒருவான ஞானமே. உருவம் அருவமாகிய ஒரு தறி பெரும் கொண்டே அம்மையே. அப்புறம் உயிர்களுக்கு உயிராய் ஒளியுருவாகிய உணர்வானவங்களே. அப்புறம் என்னது என்ன சொல்கிறாரு? அவமான நீக்கி அருள் தில்லையம்பதி மருவும் அண்ணலார் மகிழ்மணியே. அவமான நீக்கினா குற்றமாகிய அவமானத்தை நீக்கி அருள் புரியும் அந்த தில்லையில் எழுந்திருக்கலையே அண்ணலாகிய
பெருமான் இருக்கார் இல்லையா, அவர் மகிழ்கின்ற மரகத மணியே. அப்புறம் நான் எப்பவும் போல் வர மாதிரி தான், அகிலாண்டமும் சராசரமும் இன்று அருள் பரசிவானந்த வள்ளி உமையே. இந்த அண்டங்களையும் சராசரங்களையும் படைத்து அருளுகின்ற ஆனந்த வள்ளியாக உமையமையே அப்படின்னு சொல்லிங்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அருள் தான் இந்த வேலை எல்லாமே பண்ணும். இதுதான் இந்த பாட்டோடைய அர்த்தம். நல்லா கவனித்து நல்லா கேட்டிங்கன்னா எல்லாம் புரியும். மற்ற பாடல்கள் 6000 பாட்டு இருக்குது ஐயாவுடைய பாட்டு, அந்த பாட்டில் இது தான் வரும். நிறையா பாட்டு சகல கேவலம் வரும், கண்டிப்பாக வரும். சகலமாய் கேவலமாய் சுத்தமாகி சராசரமாய் அல்லமாய் தானே தானாய் அப்படிம்பாரு. இன்னொரு இடத்துல கேவல சகல வாதனை அதனால் கீழ்படும் அவக்கடல் மூழ்கி ஓவுர மயங்கி உழலும் இச்சிறியேன் உன்னருள் பெரும் நாள் உளதோ அப்படிம்பார். கேவல சகல வாதனை அதனால் கீழ்படும் அவக்கடல் மூழ்கிம்பார். அப்போ கேவல சகலம் எல்லா இடத்துலையும் வரும். ஒன்றுமே புரியாது, படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ரொம்ப வருஷமாக. இது தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக தான் மெனக்கெட்டு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நான் பெருமானுடைய வார்த்தைகளை பரிபாஷையை அப்படியே சொல்கிறேன், எந்த கலப்பும் கிடையாது. மற்றவங்கெல்லாம் அப்படின்னு தான் கலப்பு வச்சு சொல்லுவாங்க, நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுலேயும் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சொல்லலாம், திருத்திக்குவேன், அவ்வளோதான். நான் ஞானி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐயா மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த ஐயா அருள்ன பாட்டு உலகம் பூரா பரவணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. பெருமான் மேலே அளவற்ற அன்பு எனக்கு உண்டு, அதனால் சொல்கிறேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சன்மார்க்க நண்பர்கள் எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் மெனக்கட்டி சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து இதில் குறைகள் இருந்தால் மன்னித்து மற்றவர்களையும் பார்க்கும்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். வணக்கம்.